ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன், ராகு ஆகிய 2 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய மேசத்தில் செவ்வாயும், 3ஆம் இடமாகிய ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துல கேது பகவானும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுக்கு இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 3ஆம் இடமாகிய ரிஷபத்திலேயே இருக்க போகிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கான அமைப்பு இந்த மாதத்தில் நல்லபடியாக இருக்கிறது. ஆகையினால நீங்கள் ஏதாவது வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டாகும். மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வேலையில் உள்ள பணி சுமை, அதாவது ஒர்க் ப்ரெஷர் குறையும். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். வரன்கள் தேடி வரும். உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் அதற்கு ஒத்துழைத்தால் இது 100% கண்டிப்பாக நடக்கும். திருமண வரன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கான சூழ்நிலைகள் நல்லபடியாக இந்த மாதத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சியை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய நலனில் அதிகப்படியான அக்கறையை காட்டுவீர்கள். குழந்தைகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலை உண்டாகலாம். கணவன் அல்லது மனைவி வழி உறவினர்களால் அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள், மன உளைச்சல்கள் உண்டாகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இட அதிபதியான செவ்வாய் பகவான் 2லேயே ஆட்சியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இதுவரை இருந்த சுணக்கம் மாறும். கடன்பட்டு நொந்து போயிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரம் நல்லபடியாக கை கொடுக்கும். மார்க்கெட்டிங் போன்ற ஃபீல்டு சம்பந்தமான வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் அல்லது இன்சென்டிவ் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும். பேச்சு சம்பந்தமான, எழுத்து சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமையும். 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள்லையும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு தடை ஏற்பட்டு தான் வெற்றி கிடைக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால சுப செலவுகள், கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். பொருளாதாரம் அதற்கு கை கொடுக்கும் என்றாலும் அதற்கேற்ற செலவுகளும், வீட்டிற்கு சம்பந்தமான பொருட்கள், குழந்தைகளுக்காக செலவிடுவது, பயணங்களுக்காக செலவிடுவது, சில சுப விசேஷங்களுக்காக செலவிடுவது, வண்டி வாகனம் பராமரிப்பது போன்ற விஷயங்களால் இந்த மாதம் முழுவதும் செலவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கேற்ற பொருளாதார வசதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். வகையினால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பெரிய அளவில் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட வேண்டாம். மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊர் காவல் தெய்வத்தை தினந்தோறும் வணங்கி உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் ஏற்பட்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய உன்னதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் அதில் உள்ள கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும். சுய ஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.